வெல்கம் டு ஹவு டு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பரை வச்சு உங்களுடைய ரேஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே அவைலபிளாக இருக்கிற ஸ்டாக் ஐட்டம், உங்கள் கார்டுக்கான அளவுகள் என்ன, அப்புறம் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். அதாவது ஓப்பன் பேஜ் இப்படி தான் காட்டும். உங்களுக்கு தேவையான 2 லாங்குவேஜ் இங்கே இருக்கும். 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ். இங்கிலீஷ்க்கு வேணால் இங்கிலீஷ் கொடுத்துங்க, தமிழ் வேணால் தமிழ் கொடுத்துங்க. நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நான் என்னோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேப்சா கோட், இந்த கேப்சாவை டைப் பண்ணிடுவேன். அடுத்தது பதிவு செய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி, 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று வரும் உங்கள் நம்பருக்கு. அந்த நம்பரை நீங்கள் இதில் இன்புட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். என்னோடய ஓடிபி நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உள்நுழை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களோட நேம் மேலே வந்துடும். அதாவது வணக்கம், உங்களுடைய நேம் அப்படி கொடுத்துருவாங்க. ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்த இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே மெனு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் வெளியேறு மட்டும், லாக் அவுட் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாக் அவுட் கொடுத்துடலாம். ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துறது உங்கள் ஸ்மார்ட் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறது. இது ஆல்ரெடி நம்ம எல்லா கார்டுமே ஆக்டிவேஷன் ஆகிடும். அதனால் இந்த ஆப்ஷன் ஒரு சும்மா தான் இருக்குது. தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது இருக்குது. இது ஆல்ரெடி ஆக்டிவேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது புகார் பதிவுனா உங்களில் இந்த மாதிரி அளவு குறைச்சி போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொருளில் எங்களுக்கு தரதே இல்லை அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் இங்கேயே பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு புகார் பதிவு அப்படின்னு ஒன்று காட்டினோன்னே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். புகார்கள் நீங்கள் இதுக்குள்ளேயே போய் டைப் பண்ணிக்கலாம். என்ன வகை, அதாவது நீங்கள் எதை பற்றி எதை பற்றி புகார் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். பங்க் பிஓஎஸ் சிஸ்டம், குடும்ப அட்டை பதிவு செய்தல், இது மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட புகாரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரத்து செய் அல்லது சமர்ப்பி, நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்கள்னா இங்கே சேவ் ஆகிடும். உங்களுக்கான புகார் பதிவாகிடும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுடைய பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதம் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும், இந்த மந்த் என்ன வாங்கியிருக்கீங்க. நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா புழுங்கல் அரிசி 20 கிலோ, இன்னொரு புழுங்கல் அரிசி 20 கிலோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரீ அரிசிங்கிறதுனால இங்கே 0 அப்படிங்கிறது நீங்கள் ஜீனி, சுகர் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆட் ஆகுங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை இன்னும். உரிமம், உங்களோட உரிமம் எவ்வளவு, உங்களுக்கான கார்டுக்கான கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். உங்கள் கார்டு நீங்களும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது என் விவரக்குறிப்புனா என்னோடய கார்டு பற்றிய டீட்டெயில் அப்படி இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் உங்களோட விவரங்கள். உங்களோட விவரம் இந்த கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பட்டனு, அப்புறம் கஸ்டமர் கேர், சென்ட்ரலில் உள்ளது உங்களோட கார்டில் ஆதார் டீட்டெயிலோட இன்புட் ஆகிருக்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் முதல்ல கஸ்டமர் கேர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கால் கேட்கும், எந்த நம்பர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க கஸ்டமர் கேர்கிட்ட அவங்களோட கேர்கிட்ட பேசலாம். அடுத்து பார்க்கும்போது உங்கள் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கான ஆதார் கார்டு பதிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னா அங்கே வந்துடும். பதிவு செய்யப்பட்ட ஆதார் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். அவங்களோட ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் தான் ஷோ ஆகும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஏஜ் இது மட்டும் காட்டுவாங்க. அவங்களோட நேம் மேலேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் போய்னா ஹோமுக்கு போய்டும். அடுத்தது கடை வேலை நேரங்கள்னால் கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை வரை இருக்கும், இந்தந்த அதாவது தேசிய விடுமுறைன்னு ஒன்று விடுவாங்களே, அதெல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க.
வேலை நேரம் காலை 8 மணி டு 1 PM. நார்மலாக இது மாதிரி தான் திறக்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இதாக கொடுத்துருக்காங்க. வார விடுமுறையில் வாரம் 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கலாம். தேசிய விடுமுறை 2020க்கான தேசிய விடுமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய இருப்பிடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஊர், எந்த வட்டம், எந்த மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேப்பும் கொடுத்துருப்பாங்க. மேப் வந்து நாட் அவைலபிளாக இருக்குது, மேபி வருங்காலத்தில் அப்டேட் பண்ணலாம். அடுத்தது கடை சரக்கு இருப்பு. உங்களுடைய கடையில், அதாவது உங்களுடைய ரேஷன் கடையில் எவ்வளவு அரிசி இருக்குது, ஜீனி இருக்குது, கோதுமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸ்டாக் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஒருவேளை நீங்கள் கடையில் பொருட்கள் வாங்க நிற்கிறீங்கன்னா அப்போ கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே குறையும். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ சர்க்கரை எது வேணால் செக் பண்ணி பாருங்கள், குறையும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கருத்து. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்க போகிறது கருத்து. உங்களுக்கான மெயில் ஐடி கேட்பாங்க. உங்களுடைய நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நீங்கள் உங்களோட கருத்துலாம் தெரிவித்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆகிடும். உங்களோட கருத்துக்களை நீ பார்க்கணுன்னா இங்கே கொடுத்து பார்க்கலாம். கருத்து பதிவுகள் நான் எதுவுமே பதிவு பண்ணல, அதனால் இங்கே காட்டல. நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா காட்டும். உரிமம் விட்டு கொடுத்தல். அதாவது உரிமம் விட்டு கொடுத்தனா சில பேர் வந்து கார்டு மட்டும் இருக்கும், அதோடய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு அரிசி வேணாம், மண்ணெண்ணெய் வேணாம், பாமாயில் வேணாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எந்த பீரியட்லேருந்து எது வரைக்கும் வேணாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வேணத்தை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எந்த மந்த்லேருந்து எது வரைக்கும் விட்டு கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கேயும் கொடுத்துக்கலாம். சமர்ப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான எல்லாமே வந்து ரத்தாயிடும். உங்களோட கார்டு வந்து உங்களோட ஐடென்டிட்டிக்காக மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஆப் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வரும் சூப்பரான ஆப் ரிவ்யூக்கான உடனடி அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஆப் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன்.